நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம். வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, வாய்க்கு ருசியா சமைச்சி அசத்தும் பெண்கள் யார்? இதுதான் இன்றைய தலைப்பு. ஆயக்கலைகள் 64 சமையல் கலையும் ஒன்றும். ஒரு காலத்தில் பெண்களின் பிரத்யோக விஷயமாக இருந்த ஒன்றில் இன்று ஆண்களும் புகுந்து விளையாடுகிறார்கள். பசி ருசி அறியாது என்ற பழமொழி இருந்தாலும் எல்லா நேரத்துக்கும் இது பொருந்தாது. சாப்பாடு ருசியா இல்லை என்பதற்காக பட்டினி கிடந்தா பசிக்கு சாப்பிட முடியும்? சில பெண்கள் சமைப்பாங்க. அடுப்பங்கரையே போர்க்களமாக இருக்கும். கட்டேர் மட்டேர்னு பாத்திரம் ஊட்டுற சத்தம், சமயக்கட்டுக்குள்ள ஏதாவது பூனை கீழே பூந்துட்டான்னு சந்தேகப்படுற மாதிரி இருக்கும். அப்படி போராடி சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்தால் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பல பேர் முகத்தில் மரண பீதி. பல ஆண்களுக்கு கசப்பான அனுபவம் ஒன்று இருக்கும். 25-30 வருஷமா அம்மா கைப்பக்குவத்திலே சாப்பிட்டு அந்த ருசிக்கே நாக்கு அடிமையாக கிடக்கும். திடீர்னு மனைவியா வந்த புது பொண்ணு சமையல் பக்குவத்தை பழகாம அடுத்து நடக்க போற விபரீதமும் புரியாமல் அந்த பாழா போன நாக்கு சொல்லலாம், என்னத்தை இருந்தாலும் எங்க அம்மா கைப்பக்குவம் வராது, போச்சு. ஆத்தா புண்ணியவதி அலங்கார ரூபிணி, பார்த்தா பச்சை மரம் கூட பத்தி எரியுமில்லைன்னு சொல்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்கும் பாருங்க புது பொண்ணு, மனுஷன் வெறுத்து விடுவார். ஏன் நாக்கில் தனின்னு தன்னைத்தானே சபிச்சுக்கிட்டு ஒரு வாரம் தூக்கம் வராமல் துவைப்பார். இன்னும் சில பேர் இருப்பாங்க, அப்பப்போ குத்தி பேசுறது. சாப்பாட்டை போட்டு வச்சுட்டு உங்க ஆத்தாக்காரி மாதிரி எனக்கு கைப்பக்கம் வரலனாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செய்து வச்சிருக்கேன்னு இடக்குத்து குத்துறது. இன்னும் சில பேர் இருப்பாங்க, சாம்பாருக்கு 50 மார்க், ரசத்துக்கு 55 மார்க்குன்னு சமையலுக்கு மார்க் போடுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்க ஆரிய பவன், வசந்த பவன், சரவண பவன் சாப்பிட்டு ருசி அறிந்த பூனைகள். சமையல் என்று பொதுவாக சொன்னாலும் இதில் நலபாகம் பீமபாகம்னு 2 இருக்கு. நலபாகம்னா சூரிய வெப்பத்தில் சமைக்கிறதுன்னும், பீமபாகம்னா விறகடுப்பில் சமைக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்ப கேஸ் அடுப்பில் சமைக்கிறதும் எலக்ட்ரிக் குக்கரில் சமைக்கிறதும் என்ன பாகம்னு தெரியல. நலன் சமையல் கலையில் கில்லாடி, குக் மாஸ்டர். ஆனால் பீமன் அப்படி இல்லை, சாப்பாட்டு ராமன். சாப்பிட்டுட்டு கூட்டு சரியில்லை, பொரியல் நல்லா இல்லை, சாம்பார் ஆயுது அப்படின்னு ஓட்டுறவன். இது என் விளக்கம். ஆண்கள் பெண்களுக்கு நிகராக சமைத்தாலும், பெண்களை விட பல குக் மாஸ்டர்கள் சூப்பராக சமைத்தாலும் கிச்சன் கேபினட் என்பது பெண்களுக்கானது தான். அந்த வகையில் எந்த பெண்கள் சமையல் கலையில் சூப்பர்னு பார்ப்போம். பொதுவாக சமையலில் கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு, பெருங்காயம், பைத்தம்பருப்பு, கடலை பருப்பு, துவரம் பருப்பு என்று பயன்படுத்தினாலும் அளவீடுகளில் தான் சமையல் சூப்பராக மாறுறதும் சுதப்பலா ஆகிறதும். உப்பு போடுறது கூட கையளவு இருக்கு. இதை சரியா புரிஞ்சவங்க கில்லாடி. சரி, விஷயத்திற்கு வருவோம். பெண்கள் எல்லோருமே சமைப்பார்கள். ஆனால் ரிஷபராசி, கடகராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, கும்பராசி, மீன ராசி பொண்ணுங்க சமைச்சா சமையலில் அலாதி சுவை இருக்கும். கடனேன்னு செய்யாமல் ருசியா சமைப்பாங்க. அப்போ மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மகர ராசி பொண்ணுங்களுக்கு சமைக்க தெரியாதா? தெரியும். இருந்தாலும் முன்னே சொன்ன ராசிக்கு சதவீத கணக்கில் குறைவாக இருப்பாங்க. அதே போல ரிஷப லக்கணம், கடக லக்கணம், கன்னி லக்கணம், விருச்சிக லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணமா இருந்து லக்னத்தை சுக்கிரன் பார்த்தாலும், லக்னத்தில் சுக்கிரன் அமர்ந்தாலும், லக்னாதிபதியோடு சுக்கிரன் இணைந்தாலும் சமையல் அரசிகள் என்றே சொல்லலாம். உணவுக்கு சுக்கிரனும் ருசிக்கு சந்திரனும் முக்கியமானவர்கள். இவர்கள் காம்பினேஷன் சிறப்பாக இருந்தால் சமைக்கவும் தெரியும், ருசிக்கவும் தெரியும். இந்த அமைப்பை பெற்ற பெண்களை திருமணம் செய்பவர்கள் வாய்க்கு ருசியா வகை வகையா சாப்பிடும் பாக்கியசாலிகள் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.